ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். ரயில்வே ஸ்டேஷனை அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கடுத்து செங்கோட்டையன் மலை வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். குன்னூரில் இப்போ வந்து மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் கிளைமேட் செம்மையாக இருக்குது. நம்ம போன ரூட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. பைக்கில் ட்ராவல் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் குன்னூர் வரீங்கன்னா இந்த ரூட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே உள்ள டூரிஸ்ட் பிளேஸை சுற்றி பார்க்குறதுக்கு வர்றாங்களோ இல்லையோ, இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் இங்கே வர்றாங்க. அந்தளவுக்கு இந்த ரூட் வந்து செம்ம சீனிக்காக இருக்கும். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு ஊட்டி தான் போகுது. மொத்தம் வந்து 46 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. மொத்தம் 208 வளைவுகள் இருக்குது, 16 குகைகள், அப்புறம் 250 பாலங்கள் இருக்குது. மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வரைக்கும் ஸ்டீம் இன்ஜினில் இயக்குறாங்க. குன்னூர்லேருந்து ஊட்டி வரைக்கும் வந்து டீசல் இன்ஜினில் தான் இயக்குறாங்க. ஆனால் எல்லாரும் இங்கே வர்றது மேட்டுப்பாளையம் டு குன்னூர் வரைக்கும் ஒரு ஸ்டீம் இன்ஜினில் ட்ராவல் பண்ணுறதுக்காக தான். 2005 யுனெஸ்கோ வந்து இந்த இடத்த உலக பாரம்பரிய தலமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் ஊட்டி வரும்போது மேட்டுப்பாளையம் டு குன்னூர் இந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணணும். ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செங்கோட்டையன் மலைக்கு கிளம்பிட்டேன். கிளம்பும்போது பார்த்தா கரெக்டாக ட்ரெயின் வந்துச்சு. மேட்டுப்பாளையத்துக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்படியே ட்ரெயினை பார்த்துட்டு கிளம்பிட்டேன். குன்னூர் தாண்டினதுமே கரும்பாலம்னு ஒரு ஊர் வந்துச்சு. அந்த ஊரில் உள்ள ஒரு டீ ஃபேக்ட்ரியில் தான் அந்த காட்டெருமை மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. காட்டெருமையை பார்த்ததுமே யார்ட்டையும் பெர்மிஷன் கேட்காம நான் பாட்டில் டீ ஃபேக்ட்ரியில் போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கே உள்ளவங்க பார்த்தாங்க, எதுவும் சொல்லலை. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஆனால் அந்த காட்டெருமை அங்கேயே தான் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. போயிட்டு நான் சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இங்கே நிற்குவான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். ரிட்டர்ன் வரும்போது இல்லை, காட்டுக்குள்ளே போயிடுச்சு போல். நாம் போகிற இந்த ரூட்டு ஃபுல்லாகவே தேயிலை தோட்டமாக தான் இருந்துச்சு. தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் தான் அப்படியே ட்ராவல் பண்ணி போவோம். காரு, பைக்கு அதில் வந்து இந்த ரூட்டில் வரலாம். பஸ் வர்றது ரொம்ப கஷ்டம். சிங்கிள் ரூட்டு தான். ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா சைடு வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். குன்னூர்லேருந்து செங்கோட்டையன் மலையோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டர் வரும். இந்த ரூட்லேயே நம்ம வந்து ஊட்டி வரைக்கும் கூட போகலாம். நீங்கள் வந்து ஊட்டிக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. டிராஃபிக் கிடையாது, அதிகமாக வண்டி இந்த ரூட்டில் வரல. சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த சீனிக் வியூ பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படியே இந்த கிராமங்களுக்கு நடுவுலையும் ட்ராவல் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து அப்படியே ஃபுல்லாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மிஸ்ட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. மழை வந்து ரொம்ப பெருசாக பெஞ்சிருந்தால் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்க முடியாது. அப்படியே சாரல் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால பைக் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து நம்ம செங்கோட்டையன் மலை போயிட்டு இந்த ட்ரிப்பு முடிக்கிற வரைக்குமே மழையும் அப்படியே இந்த மிஸ்ட்டும் நம்ம கூடவே வந்துட்டு இருந்துச்சு. மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால மொபைல் அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணல, பாக்கெட்லேயே தான் வச்சிருந்தேன். மேப் போட்டு தான் அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். மேப் பார்க்காம அப்படியே போயிட்டேன். மேப் பார்க்காம போனதுனால தான் அதுக்கடுத்து வந்து பில்லூர் டேம் வியூ பாயிண்ட்டுக்கு போனேன். மேப் பார்த்து போயிருந்தா நேராக செங்கோட்டையன் மலைக்கு போயிருப்பேன். பில்லூர் டேம் வியூ பாயிண்ட்டுக்கு போகிறது நம்ம பிளான்லேயே இல்லை. திடீர்னு அதுவாக அமைஞ்சிச்சு. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. கண்டினியூவாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சிட்டிக்குள்ளே போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளவரை பார்த்தோன்னு போகவே மனசில்லை. கொஞ்ச நேரம் நின்று வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் கிளம்புனேன். பில்லூர்
பில்லூர் டேம் வியூ பாயிண்ட் தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து மிஸ்ட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுச்சு. நான் வரும்போது லைட்டாக டேம் தெரிஞ்சிச்சு, இப்போ வந்து அப்படியே மிஸ்ட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக தான் இந்த ரூட்டில் போயிட்டுருக்கேன். யதார்த்தமாக வந்து குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன்ட்ட ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன். அவர் தான் சொன்னார், இந்த ரூட்டு செம்மையாக இருக்கும் தம்பி, மேக்ஸிமம் யாருமே போக மாட்டாங்க, நானே ஒரு 4-5 தடவை போயிட்டு வந்திருக்கேன், ட்ரை பண்ணுங்கள் செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு. வேறு லெவலில் இருக்குது இது வரைக்குமே. எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, எப்போதும் ரெஃபரன்ஸ் எடுத்து தானே வீடியோ எடுக்க போவோம். இன்றைக்கி ரெஃபரன்ஸே இல்லாமல் வர்றோமா, எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. பில்லூர் டேம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே ட்ராவல் பண்ணி போனேன். ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போனதுமே ஒரு செக் போஸ்ட் வந்துச்சு. அந்த செக் போஸ்ட்டில் யாரும் இல்லை. அதுக்கப்புறம் நான் போகல, அதோட திரும்பி வந்துட்டேன். குளக்கொம்பைன்னு ஒரு ஊர் வரும், அதில் ரைட் எடுத்து போனால் தான் நம்ம செங்கோட்டராயர் மலைக்கு போக முடியும். அந்த ஊர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தால் தான் பில்லூர் அணை டேம் பார்க்க முடியும். பில்லூர் அணை டேம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது குளக்கொம்பையிலேருந்து லெஃப்ட் எடுத்து போகணும். நம்ம குளக்கொம்பையை தாண்டி வந்தோடனே கொஞ்சம் தூரத்தில் இந்த வில்லேஜ் இருந்துச்சு. இந்த வில்லேஜ் பார்க்குறக்கே வியூ நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட் வந்து அந்த ஊரே அப்படியே மறைச்சிருச்சு. நல்லா டீ ஃபாரஸ்ட்டுகள் அப்படியே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த ரூட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். நல்லா இருந்துச்சு உள்ளே போகிறதுக்கே. இந்த மாதிரி இடத்துல தான் ஒயில்டு அனிமல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் நமக்கு என்னமோ லக்கு, முன்னாடியே ஒயில்டு அனிமல் பார்த்துட்டோம். இந்த இடத்துலையும் வந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் நம்ம எங்கே போனாலுமே. மறுபடியும் மேப் ஒழுங்காக பார்க்காம அப்படியே நான் செங்கோட்டை மலையை தாண்டி போயிட்டேன். மஞ்சக்கொம்பை அப்படின்னு ஒரு ஊர் வரைக்கும் போயிட்டேன். அந்த ஊரில் போயிட்டு அட்ரஸ் கேட்டு தான் மறுபடியும் திரும்பி வந்தேன். அங்கே டீ கடை எல்லாமே இருந்துச்சு. அப்படியே டீ சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் திரும்பி வந்தேன். இங்கேருந்து செங்குன்றாயர் மலை ட்ரெக்கிங் போகிறதுக்கு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. உள்ளே வந்து நம்ம ட்ரெக்கிங் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஃபாரஸ்ட்லேருந்து வந்தாலும் இல்லை போலீஸ் வந்து பார்த்தாங்களோ ஃபைன் போடுவாங்களாம். நேற்று கூட வந்துட்டு போனாங்களாம். அது இல்லாமல் ஃபுல்லாக மிஸ்டாக வேறு இருக்கா, இங்கே போனாலும் வியூ எதுவும் தெரியாது, மழை வேறு பெஞ்சிட்ருக்கு, ட்ரெக்கிங் போகிற சேஃப் இல்லை. நான் ஒரு ஆள் மட்டும்தான் உட்காந்துட்ருக்கேன், வேறு யாருமே இந்த பக்கம் வர்ற மாதிரி தெரியல. ஒரு ஆளாக என்னத்தை ட்ரெக்கிங் போனோம். மறுபடியும் வந்து குன்னூர் அப்படியே கிளம்பியாச்சு. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.